வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜேஷ், தொழில் மேலாண்மை பேச்சாளர். இந்த பதிவில் உற்பத்தி தொழில் என்றால் என்ன, உற்பத்தி தொழிலில் என்னென்ன விஷயம் நடக்குது, ஒரு பர்ஃபெக்டான ஒரு உற்பத்தி தொழிலில் வெற்றி பெறணும்னா நான் என்னென்ன விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பதிவில் பார்க்க போகிறோம். உற்பத்தி தொழில் என்றால் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு சிறு பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா மூலப்பொருட்களை வெளியிருந்து வாங்கி அதை ஒரு முழுமையடைந்த பொருட்களாக மாற்றுறது. அதுதான் மேனுஃபேக்சரிங் சொல்கிறாங்க இங்கிலீஷில். முழுமையடைந்த பொருட்களாக மாற்றும் போது அதில் எதை ஆட் பண்ணுறாங்க, சேர்க்குறாங்க, பெண்ட் பண்ணுறாங்க, வளைக்கிறாங்க, வெல்டிங் பண்ணுறாங்க, இல்லை காய்ச்சிறாங்க, வடிகட்டுறாங்க, இல்லை கலக்கிறாங்க, இப்படின்னு ஏகப்பட்ட விஷயம் நடக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் சொல்கிறாங்க. அப்படி வெளியிருந்து பொருள் வாங்குறாங்க, மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, அதில் உற்பத்தி விலையை கண்டுபிடிக்கிறார்கள். உற்பத்தி விலையை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் விற்பனை விலையை ஆட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, உற்பத்தி விலையை கண்டுபிடிச்சா மட்டும் போதாது, விற்பனை விலையை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு எம்ஆர்பி ப்ராடக்டாக இருக்கும்போது அந்த எம்ஆர்பி மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் சொல்கிறாங்க, அந்த மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸை அதில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வாடிக்கையாளர்கள் செல் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இதுதான் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். ஓகேங்களா, இதில் என்னென்ன விஷயம் முக்கியமாக நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. மூலப்பொருட்களை வாங்குறது பர்ச்சேஸ் சொல்கிறாங்க. இந்த பர்ச்சேஸ் கேஷ் பர்ச்சேஸாக இருக்கலாம், இல்லை கிரெடிட் பர்ச்சேஸாக இருக்கலாம், இல்லை பார்ட்லி பேமெண்ட் பர்ச்சேஸாக இருக்கலாம், இல்லை கன்சைன்மெண்ட் பர்ச்சேஸாக கூட இருக்கலாம். ஓகேங்களா, இந்த வாங்குறது பர்ச்சேஸ் சொல்கிறாங்க. பர்ச்சேஸில் இத்தனை வெரைட்டி இருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் எதுக்கான பேமெண்ட் அவங்க கொடுக்கும்போது அவங்க கேஷாக கொடுக்கலாம், பேங்க்கில் கொடுக்கலாம். ஓகேங்களா, இப்படின்னு ஏகப்பட்ட விஷயம் இருக்கும். பர்ச்சேஸ் அண்ட் பேமெண்ட். செகண்ட் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பிளான். ஓகேங்களா, இது என்ன விஷயம் நடக்குதுன்னா உற்பத்திக்கான பிளான் எதை பேஸ் பண்ணி வருதுன்னா, நம்ம வாடிக்கையாளர்கள் நம்ம எவ்வளோ ஆர்டர் நம்மளுக்கு கொடுக்குறாங்க, இல்லை இவ்வளோதான் நம்ம முன்னாடி உருவாக்கின தொழில்களை, அதாவது நடந்துட்டு இருக்க தொழிலாக இருந்தால் இதுக்கு முன்னாடி நம்ம இவ்வளோ தான் ரெடி ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கோம், அந்தளவுக்கு நம்ம பண்ணால் போதும். அப்படி இல்லாத சுச்சுவேஷனில் வாடிக்கையாளர் ஆர்டரை வாங்கிட்டு செஞ்சு கொடுக்குற மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் இருக்கும்போது அவங்க கஸ்டமர்கிட்ட முன்னாடியே விற்பனைக்கான ஆர்டரை வாங்கிட்டு அதுக்கு அதுமாரி பல ஆர்டரை வாங்கிட்டு அதை பேஸ் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. மேனுஃபேக்சரிங் பண்ணிவிட்டு உற்பத்தி விலையை கண்டுபிடிக்கிறாங்க. உற்பத்தி விலையை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் செல்லிங் ப்ரைஸ் ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணிவிட்டு எம்ஆர்பி ப்ராடக்டாக இருக்கும் சுச்சுவேஷனில் எம்ஆர்பி ஆட் பண்ணிவிட்டு அதை விற்கிறாங்க. இது மேனுஃபேக்சரிங் இங்கே நடக்கிற விஷயம். ஓகேங்களா, விற்கிறதே நான் ஏற்கனவே சொன்னபோது கேஷ் விற்கலாம், கடனுக்கு விற்கலாம், இல்லை கன்சைன்மெண்ட் பேஸில் விற்கலாம். ஓகேங்களா, விற்றதுக்கான பணத்தை நம்ம திரும்பி வாங்கும்போது இப்படி அவங்க கேஷாக வாங்கலாம், இல்லை பேங்க்கில் வாங்கலாம். ஓகேங்களா, அப்போ மொத்தம் பர்ச்சேஸ், பேமெண்ட், ப்ரொடக்ஷன் பிளான், சேல்ஸ் ஆர்டர் அண்ட் ரிசிப்ட், சேல்ஸ் அண்ட் ரிசிப்ட். ஓகேங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம எதில் நடக்குது, அவ்வளோ மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் நடக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துறது. ஓகேங்களா, மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துறது உங்களுடைய எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் ஒர்க்கிங் கேபிட்டலில் தன் குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஓகேங்களா, நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறேன், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்னுடைய சர்க்கிளிங் ரொட்டேஷன் பீரியடில் கரெக்டாக வருதா. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல்ன்றது ஒரு வாரத்தில் முடிஞ்சிடும். ஓகேங்களா, ஒரு வாரத்தில் இன்றைக்கி இன்னும் 1000 இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, இல்லை 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் அந்த 10,000 எடுத்துடணும், லாபத்தை எடுத்து வச்சுட்டு மறுபடியும் 10,000 ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஒரு மீன் வியாபாரம் பண்ணுறாங்கன்னா நீங்கள் காலைல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஈவினிங் லாபத்தோடு சேர்த்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட எடுத்துடுறாங்க, மறுபடியும் நாளைக்கு மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதேமாதிரி நீங்கள் உருவாக்குற மேனுஃபேக்சரிங் தொழிலுக்கு ஒரு டைம் செட் பண்ணிடுங்க. அந்த டைமில் இன்றைக்கி வாங்குகிறேன், அதுக்கப்புறம் 40 நாள், 50 நாள், 2 மாதத்தில் அதை முடிச்சுட்டு லாபத்தை எடுத்து வச்சுட்டு மறுபடியும் நம்ம ஒர்க் அவுட் மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுக்கப்புறம் நான் பிளான் பண்ணிக்கணுன்றதை முடிவு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இன்னும் முடிவு பண்ணிட்டு தான் பிஸ்னஸை மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸை ஈடுபடணும். அது மட்டும் இல்லாமல் பலவித செலவுகளை பட்ஜெட் பேஸ் பண்ணி நீங்கள் அதில் ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா, பட்ஜெட்னு முன்னாடி ஏற்படக்கூடிய செலவுகளை முன்கூட்டி அனுமானித்து அதை ஒவ்வொரு செலவுக்கும் ஒரு பட்ஜெட்டுன்ற ஒரு அரைவ் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி நீங்கள் செலவுகளை பார்க்கணும். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் பேசிக் அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இது மாதிரியான மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் இதை மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸில் ஏகப்பட்ட மேனேஜியல் கான்செப்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இது வரைக்கும் ஒரு உற்பத்தி தொழில் என்றால் என்ன, அதில் என்ன விஷயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எதாவது தேவைப்படுதுன்னா இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள், அவங்ககிட்ட சொல்லுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.